ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா? இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா தினைக்கும் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் போக போக ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி அந்த ஹேண்ட்பேக்கோ இல்லை பர்ஸோ அதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி மாறிடும். அதை வந்து டக்குன்னு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம எப்போவுமே வேஸ்லின் வந்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த வேஸ்லின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஹேண்ட்பேக்கு பர்ஸ் இதிலெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு இப்படி தொடச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பேக்கே வந்து புதுசாக மாறிடும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வந்து செஞ்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கே வந்து புதுசு போல் அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து நினச்ச உடனே செஞ்சிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பேக்கு அதெல்லாம் கூட, அதாவது இந்த மாதிரி லெதர் பேக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி வேஸ்லின் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணலாம். சேனலையும் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி அப்டேட் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற ஃபேனை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த டேபிள் ஃபேன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவே வந்து கழட்டி அழகாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். சீலிங் ஃபேன் மட்டும்தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேனோட அந்த சைடு போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன நெட்டு மாதிரி வந்து போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்படி வந்து லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நடுவில் அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அழுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்கை வந்து மாட்டியிருக்கிற கம்பியில் நிறைய முடிகளும் வந்து மாட்டும். எப்போவுமே நம்ம தலைலாம் சீவுறோம் அப்படின்னும்போது ஃபேன் ரன் ஆகும்போது அந்த முடியெல்லாம் அங்கே போயிட்டு சிக்கிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அந்த ரெக்கையில் இருந்த அழுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கையிலேயே எடுத்துட்டேன். நிறைய டஸ்ட் அப்படியே பட்டை பட்டையாக பிடிச்சிருந்தது. ஸோ அதை கையிலேயே வந்து அழுத்தி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் வந்து கொஞ்சம் முடி வந்து சிக்கிட்டு இருந்தது. ஸோ அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மாதத்துல ஒரு தடவை கூட இந்த ஃபேனை வந்து இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்போவுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு க்ளீனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன காட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது கிச்சன் டவல் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் தொடச்சி விட்டுடுறேன். தொடச்சிட்டு வந்து நம்ம அதை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அழுக்கெல்லாம் போயிடும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அழகாக அதில் பிடிச்சிட்டு இருக்க டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். நான் இன்றைக்கி ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் அந்த கிச்சன் டவல் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கும்போதே எனக்கு அழகாக அந்த அதில் பிடிச்சிட்டு இருந்த அழுக்கு, அந்த நிறைய டஸ்ட் இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எனக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பிடிக்கலனாலுமே நீங்கள் நார்மலாக இதை அப்படியே பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் போட்டு நான் ஈஸியாக வந்து சோப்பு போட்டு நார் ஏதாவது போட்டு தேய்ச்சி கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் செய்யலை. இப்படி வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழேயும் நிறைய டஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன், பச்சை தண்ணி. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2லேருந்து 3 மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு கரையாது. அதனால கை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த ஒரு லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அழகாக நம்ம இன்றைக்கி அந்த ஃபேனை சூப்பராக தொடச்சி எடுத்துடலாம் பளபளன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஸ்பாஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரெக்கை இருந்தது இல்லையா, ஸோ அந்த ரெக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அதை க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா, நார்மல் துணி வச்சு க்ளீன் பண்ணதுனால இந்த மாதிரி தேய்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியுமே வந்து சீக்கிரத்தில் அழுக்காகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கத்துலேயும் சுற்றி இப்படி வந்து நம்ம தேய்ச்சி தொடச்சி கொடுக்கும்போது அந்த ரெக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அந்த ரெக்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த மூடி இருக்குல்ல, அதையுமே வந்து இந்த மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பான்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அழுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும்.
அதே மாதிரி அந்த ஃபேனுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்படி வந்து பண்ணினதுக்கப்புறமா நார்மலாக ஒரு காட்டன் துணியை வந்து நல்லா நனைச்சி ஈரமாக்கிட்டு அதை தண்ணியை பிழிஞ்சிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். அந்த ஃபேனுக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஸோ இதிலெல்லாம் கூட அழுக்கு நிறையவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியாது. நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு டவல் வந்து நல்லா நனைச்சி பிழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக நான் எல்லா இடத்தையுமே வந்து இந்த மாதிரி டவல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஃபேன் க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டம்லாம் நம்ம படலை. ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கெல்லாம் அழுக்கு இருந்ததோ எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த ரெக்கை எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கம்பியில் வந்து மாட்டி விட்டுட்டு மேலே அந்த மூடி இருக்குது இல்லையா, ஸோ அந்த மூடியுமே வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபேன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து சீக்கிரமாகவே நமக்கு வந்து அழுக்காயிடும். பார்க்குறதுக்கு அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் தெரியும். ஸோ முன்ன வந்து இது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணல. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருட்கள் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல லைஃப் வரும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிக்கடி இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே இடியாப்பத்துக்கு மாவு பிழிஞ்சதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது இன்னும் ஒரு இடியாப்பம் பிழியிற அளவுக்கு மாவு வந்து அந்த நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சின்ன தட்டு அதுக்கு மேலால் அப்படியே பிரிக்கிக்கிட்டு மேலே வந்து மாவு நிற்கும், அந்த கம்பியோடு சேர்த்து ஒட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரே ஈடாக நம்ம வந்து இடியாப்பம் பிழியும் போது நமக்கு ஃபுல் மாவும் கீழே இறங்கி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இன்னும் ஒரு இடியாப்பம் பிழிகிற அளவுக்கு வந்து மாவு மேலே வரும்போது திரும்ப அதை வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப அந்த மாவை வந்து வெளியில் எடுத்து அப்புறமா திரும்ப நம்ம உள்ளே சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு இடியாப்பம் வந்து பிழிகிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து செய்கிற இடியாப்பம் காஞ்சு ட்ரை ஆகாமல் ஒரு நாள் ஆனாலுமே நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் வந்து ஒரு பொருள் நம்ம வந்து மாவு பிசையும் போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இடியாப்பத்துக்கு நான் வந்து மாவு போட்டு பிழிஞ்சிட்டேன் இல்லையா, ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கும் போதே அந்த கம்பியில் எவ்வளோ மாவு, அதாவது இந்த அடியில் அந்த பிளேட் எவ்வளோ மாவு வந்து ஒட்டிக்கிட்டு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போதே இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இடியாப்பம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பிழிஞ்சு விடுறோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு பிடி அளவுக்கு மாவு வந்து வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு மீதி ஆகிடுது. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடியாப்ப குழா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து இடியாப்பம் மட்டும் இல்லாமல் நம்ம முறுக்கு கூட நிறைய வெரைட்டியாக செஞ்சுக்கலாம். ஸோ நிறைய தட்டும் வந்து அதில் கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோட ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடியாப்ப உரலை அதுக்கு மேலே வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி அதை மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பென் இல்லைனா மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று மிஸ் ஆனாலுமே இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியிலே நிற்குது அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற இன்னும் கொஞ்சம் பீஸ் கூட நீங்கள் அந்த சைடு ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து வச்சு செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு மாவு வந்து இப்போ ரெடி பண்ணலாம். மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்ப பச்சரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 டம்ளர் இடியாப்ப மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1.25லேருந்து 1.5 டம்ளர் அளவு வரைக்கும் கூட தாராளமாக தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான பொருள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன்.
1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கார்ன் மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த இடியாப்பம் ரெடி பண்ணக்கூடிய அந்த தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்ன் மாவு வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களோட இடியாப்பம் வந்து ஒரு நாள் ஆனாலுமே காஞ்சு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போலயே இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இடியாப்பத்துக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அது வந்து ரொம்ப தளத்தளன்னுலாம் கொதித்து வரணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம மாவு வந்து பிசையும் போது தண்ணி வந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த சூட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு கிண்டு வந்து கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி தண்ணி வந்து சூடாக தான் இருக்கும். ஸ்டவ் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு வந்து சட்டியில் ஒட்டுற அளவுக்குமே போட்டு அதை கிண்டுன்னு கிண்டுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கிண்ட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 கிளறி விட்டுருங்க. அதை தண்ணியில் கொட்டும் போதே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கார்ன் மாவுலையும் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். இப்போ வந்து மாவு நான் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் மூடியே வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக அந்த மாவில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையும் வந்து லேசாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இடியாப்ப குழாயில் நீங்கள் வந்து இந்த உள்ள அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே மாவு வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு வந்து இப்படி வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த குழாய் ரொம்பி வர்ற அளவுக்கு மாவு வந்து ஃபில் பண்ணவே கூடாது. எப்போவுமே ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தட்டு, அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இடியாப்பம் பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோ எந்த இடத்துலையுமே வந்து கட் பண்ணலை, ஸோ அப்படியே தான் வந்து விட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை வந்து நம்ம குழாயில் ஃபில் பண்ணுற மாவு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4, 5 இடியாப்பம் பிழிகிற அளவுக்கு கூட எனக்கு வரும். ஸோ மாவு வந்து சீக்கிரம் காலியாகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக, அதாவது நிறைய நான் வந்து பிழிஞ்சு விட்டுருந்தேன். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோமா. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு தடவை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாவு கரெக்டாக நமக்கு வந்து இடியாப்பம் பிழியறதுக்கு கரெக்டாக வந்துடும். அதிகமாக மாவு வந்து மேலே வரவும் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்காச்சும் மாவு வந்து நமக்கு மேலே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மூடியும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டு இப்படி வந்து செட் ஆகிடும். நம்ம நார்மலாக வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிழியும் போது அந்த அடியில் போடுற அந்த சின்ன ஓட்டை அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து மேலே அந்த அச்சோடு சேர்த்து ஒட்டிக்கும். அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டக்குன்னு அது வந்து எடுக்கிறதுக்கும் வராது. ஆனால் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடாக தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பிழிஞ்சு எடுத்த இடியாப்பத்தை எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா சாஃப்டாக புசுன்னு வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் நினைப்பீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து இடியாப்பத்தில் ஏதாவது ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு. கண்டிப்பாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து தெரியாது. நார்மலாக நம்ம வந்து இடியாப்பம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நார்மலாக நம்ம வந்து செய்கிற இடியாப்பத்தை விட நீங்கள் இந்த மாதிரி வந்து கார்ன் மாவு வந்து கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு நாள் ஆனாலுமே நம்மளோட இடியாப்பம் வந்து காஞ்சு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. புசுன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் தான் நிறைய பேர் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க.
நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்துக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த மீன் குழம்போடு அந்த பசங்க அந்த இடியாப்பத்தை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடலை மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கலருக்காக. நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி, ரொம்ப குயிக்காக பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே செய்கிற மாதிரியான ஒரு லட்டு ரெசிபி தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தேவைப்படுது அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிராமல் நீங்கள் வந்து நம்ம தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு பக்குவமாக கரைப்போமோ அதே மாதிரி வந்து ஒரு விஸ்க்கு யூஸ் பண்ணி இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாவு நீங்கள் கரைச்சி விட்டதுக்கப்புறமும் கட்டி தட்டுப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மாவை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி அடியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 கண்ணு கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு அந்த கொட்டாங்குச்சியை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி லட்டு பண்ணுறதுக்கான பூந்தி வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஹோலில் வந்து நீங்கள் ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விரல் வந்து யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஆல்ரெடி அடுப்பில் நான் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு பார்க்கும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, அந்த விரலை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பூந்தி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்தது அப்படின்னா பூந்தி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூந்தி நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கவலையே வேண்டாம். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு லட்டு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட வந்து பார்த்த உடனே செஞ்சிடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே வந்து வெளியே எடுத்துடலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஷேப் வரல அப்படின்னா கூட குட்டியாக உருண்டையாக ஷேப் வரும் இல்லையா பூந்தி பொரிக்கும் போது, அந்த மாதிரி வரல அப்படின்னா கூட நமக்கு கவலையே பட வேண்டாம். என்ன மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. அதை சூப்பராக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போது மிச்சம் இருந்த மாவையும் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதையும் வந்து தனியாக எடுத்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக கலர் வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கும்போது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உதிரியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அரைச்சி நீங்கள் மாவாக்கிட்டீங்க அப்படின்னா லட்டு வந்து பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போது நமக்கு பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூந்தி, அது வந்து சூப்பராக அரைச்சி நான் தனியாக வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். மீதம் இருக்கிற பூந்தியையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மைய பவுடர் ஆக்கிடாதீங்க. உதிரியாக நம்ம வந்து கை வைக்கும்போது நல்லா உதிரியாக வரணும். நம்மளோட சுகர் சிரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதம் வந்து வரும் இல்லையா, அந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அதில் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
எக்ஸ்ட்ரா கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா அந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் சிரப்பு அந்த பூந்தியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. லட்டில் வந்து நம்ம என்னென்ன நட்ஸ் எல்லாம் வந்து சேர்ப்போமோ முந்திரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால நான் வந்து பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடில் உங்களுக்கு சூப்பராக இந்த பூந்தி வந்து அழகாக லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த டைமில் லைட்டாக வந்து கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான உருண்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். பூந்தி பொரிக்கிறதுக்கு சரியான பக்குவம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லட்டு வந்து வீட்டில் செய்கிறதையே அவாய்ட் பண்ணிவிட்டு கடையில் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இதுக்கு மேலே செய்யாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக நான் வந்து கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் நம்ம சேர்த்தோம் இல்லையா மாவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 12-13 லட்டு வந்து கிடச்சிது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இன்னும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மீஷோவில் இருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது ஆரி ஒர்க் டிசைன் போட்ட ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு என் வீட்டில் வந்து வேலை செய்கிற பொண்ணு எனக்கும் ஆர்டர் போட்டு கொடுங்கக்கா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக, அதுவும் பார்த்த உடனே மனசுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்வெட் கிளாத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 386 ரூபா தான் இதோட ப்ரைஸு. ஸோ நம்ம இதை வந்து வெளியில் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னும் போது காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். எல்லாமே முன்னாடி நெக்கும் சரி, பேக் நெக்கும் சரி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்க உள்ளே கொடுத்துருக்குற அந்த லைனிங் கிளாத்து கூட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொக்கி மாட்டுற இடத்துல வந்து நடுவில் அந்த பீஸ் வந்து அப்படியே சேர்த்து வச்சு தைச்சிட்ருக்காங்க. அது வந்து நம்ம அப்புறமா பிரித்து விட்டுடலாம். லைட்டாக ஒரு நூல் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக அதை வந்து நம்ம பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இதுவாகிடும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்கோட டிசைனாக இருக்கட்டும், அதோட அந்த ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு வெளியில் கொடுத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்டு வந்து 1000க்கு மேலே தான் இருக்கும் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஒர்க்கு வேணும் அப்படின்னா 1500 கிட்ட கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் மீஷோவில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிங்க் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ப்ளவுஸு. இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து லிங்க் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு சில ப்ளவுஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதோட சைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 38 வந்து கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடும்போது நமக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அதனால நான் வந்து 38 வந்து கொடுத்துருந்தேன். 38 வரைக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க சைஸு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து சைடில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக துணி வந்து நிறையா விட்டே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னுமே வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ள துணியை வந்து நம்ம பிரித்து கூட விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 சைஸ் வந்து போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. ஸோ சைடில் கைப்பக்கம் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் உள்பக்கமாக அடித்து எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிற லைனிங் துணி கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா திக்காகவே வந்து கொடுத்துருந்தாங்க. தையலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து விட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சைஸ் வந்து சின்னதா வந்துருச்சு அப்டின்னா என்ன பண்றது அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸாவே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து பிரிச்சு அடிக்கிற மாரியே வந்து இருந்தது. ஸோ தாராளமா நீங்க வந்து இந்த மாதிரி வாங்கி வேர் பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் வந்து நம்ம லிக்விட் மட்டும் தான் சேர்த்து வந்து துணி துவைக்க முடியும். லிக்விட் வந்து இல்லாத சமயத்தில் நம்மக்கிட்ட துணி பவுடர் தான் இருக்குது அப்படின்னும்போது துணி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னா துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பவுடர் வந்து கரையாமல் அங்கங்கே ஒயிட்டாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒயிட்டாக பிடிச்சிக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 வேலை வந்து நமக்கு வச்சு விட்டுரும் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணலாம். துணி பவுடர் யூஸ் பண்ணி லிக்விட் வந்து துவைக்கிற மாதிரியே எப்படி நம்ம வந்து துவைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ₹10 பாக்கெட்டு சர்ஃப் எக்ஸல்து வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் துணி பவுடர் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. துணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாக்ஸுக்குள்ளே வந்து பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்து துணி துவைக்கும் போது இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து துணிகளில் ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கும். பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து துணி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி வாசனைக்காக டவ் சோப்பு வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி துருவுறத யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் வர வரைக்கும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட துணி பவுடர் காலியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி லிக்விடு காலியாகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி வாசனையாக சோப் ஏதாவது வீட்டில் இருக்குது, குளிக்கிற சோப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சோப்பில் லைட்டாக துருவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் வந்து சேர்த்து துணி துவைச்சிங்க அப்படின்னாலும் நல்லாவே துவைக்கும். அதே சமயத்தில் கம்ஃபர்ட் போட்ட மாதிரி நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த மாதிரி நான் வந்து லைட்டாக துருவி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம அந்த சாக்ஸில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த வாஷிங் மிஷினில் வந்து சேர்த்து விட்டுடலாம். வாஷிங் மிஷினில் துவைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாதாரணமாக பக்கெட்டில் துணி ஊற வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் வந்து துணிகளோட சேர்த்து இதை வந்து கலந்து ஊற வச்சுட்டு அப்புறமா துணி வந்து துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷினில் வந்து சேர்த்து விட்டுடலாம். இப்படி செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சமான செலவில் நம்ம வந்து துணியும் அதிகமாக துவைச்சிடலாம். அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயிட்டாக உங்களுக்கு வந்து துணிகளில் ஒட்டவும் ஒட்டாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 வேலை வந்து நமக்கு வைக்கவும் வைக்காது. ஈஸியாகவும் நம்மளோட வேலைகளை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கை வலிக்க மாவு தேய்ச்சி சப்பாத்தி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்கு மேலே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கையில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக நம்ம எப்படி மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அது வந்து கரெக்டாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சமாக 2 ட்ராப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் மாவு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாவை வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி கொட்டி 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி இப்படி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கிளறும் போது பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக இப்போ மாவு பிசைகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு மெத்தடில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் அது மாவு பிசையணும், அதை வந்து தேய்ச்சி போடணும், அப்படி அந்த தலைவலிக்காகவே நிறைய பேர் அந்த வேலையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம மாவு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி பிசைஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா லைட்டாக இப்படி வந்து நீங்கள் மாவை பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள் கையிலையும் ஒட்டலை, அந்த பாத்திரத்துலையுமே அதாவது அந்த பவுல்லையுமே வந்து ஒட்டலை. ரொம்ப அழகாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். பிசைஞ்ச மாவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன உருண்டைகளாக சப்பாத்தி போடுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்தி கட்டை அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எதுவும் தேய்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆசீர்வாத் மாவெல்லாம் வாங்குவோம் இல்லையா, மாவு, சேமியா, மக்ரூனி இந்த மாதிரிலாம் வந்து வாங்கும்போது வர்ற பேகு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்ல அந்த கவரு. அது வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேலைகளுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு தொடச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கவர் வந்து இப்படி வச்சுக்கலாம். லைட்டாக வந்து நடுவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை நடுவில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவரை அதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த உருண்டையும் எடுத்து மேலே இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப இதே மாதிரி வந்து எத்தனை உருண்டை வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து சேம் இதே ப்ராசஸில் வந்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக எல்லாத்தையுமே அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை அதுக்கு மேலே வந்து வச்சு இப்படி வந்து நம்ம ப்ரெஸ் கொடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து அப்படி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து மாவு நல்லா விரிஞ்சு வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக தேவையோ, எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அதே அளவுக்கு நல்லா அந்த இட்லி பாத்திரத்தை வந்து வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்லிஸாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கவர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ வந்து நான் ஆல்ரெடி தவா வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போது தவா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த அந்த சப்பாத்தியை வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து தேய்க்கிறது வந்து பெரிய வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. கை வலிக்கு பிசையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கை வந்து யூஸ் பண்ணி பிசையும் போது ஒரு மாதிரி வந்து பிசு பிசுன்னு விரலில் அங்கே இங்கேன்னு எல்லாமே ஒட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அது பிசையணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து வராது. இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் நீங்கள் வந்து பிசைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அழகாக வந்து எவ்வளோ சப்பாத்தி மாவு வேணும்னாலும் நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு நார்மலாக கட்டையிலே வந்து தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னா நமக்கு கையிலலாம் ஒட்டும், மாவு பிசைய டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு டைமும் வந்து அதிகமாக எடுக்காது. எவ்வளோ சப்பாத்தி வேணும்னாலும் இந்த மாதிரி கவர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஃபைனலாக நான் வந்து எல்லா சப்பாத்தியுமே வந்து செஞ்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணின வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலையுமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பாருங்கள் அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து சப்பாத்தி வந்து செஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவே வந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.